ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் விக்னேஷ். நங்கைமொழியில் வந்திருக்கும் ஸ்ரீ காலத்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம். அதாவது மகாசிவராத்திரி அன்று அன்றைக்கி பிரம்மாதமாக நடைபெற்றிருந்து அந்த கோயிலில் இந்த வருஷம் பால்குடம்லாம் எடுத்திருந்தாங்க. ஸ்பெஷலாக நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க இந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ். இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதனால் இந்த வருஷம் போய் பார்ப்போமேன்னு பார்க்க போயிருந்தோம். பார்க்க போன இடத்துல தான் ரொம்ப கிராண்டாக எல்லாமே நடத்திருந்தாங்க. அப்போ 108 பால்குடம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி இப்போ கோயிலில் போய் கேட்டிருந்தப்போ அவங்க நங்கைமொழிக்கு நம்ம விஞ்ஞானபுரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் அங்கே போங்க, அங்கேருந்து வருவாங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும் சொன்னாங்க. நாங்கள் போன இடத்துல அங்கே பார்த்தா எல்லாருமே வேல் குத்துற மாதிரி, முருகருக்கு இது பண்ண மாதிரி அந்த முதுகில் அது குத்தி இருக்கும்போது குச்சி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கே என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குலாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்னால் இந்த ஒரிஜினல் ஆடியோ கொடுக்க முடியல, ஏன்னா அங்கே அவங்க சாங் போட்டிருந்தாங்க. அந்த சாங் நம்ம யூடியூப்பில் அது இஷ்யூஸ் வந்துடுறதுனால நாங்கள் சாங்கை யூஸ் பண்ணல. அதனால தான் என்னோட வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வாய்ஸ் போட்டு வீடியோ போடணுனாலும் எதுனாலும் நம்மகிட்ட சொல்லுங்கள். நம்ம பிடிச்சிருந்துன்னா தொடர்ந்து வாய்ஸ் இதே மாதிரி போடலாம். அதாவது அந்த கோயிலில் அங்கே நாங்கள் போயிருந்த நேரத்தில் எல்லாருமே அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நிறைய ஊர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. அந்த சிவன் கோயில் நல்லா பிரம்மாண்டமாக நடைபெற்று இருந்தால் பழமையான கோயிலாக, மிகவும் பழமையான கோயில் சொன்னாங்க எல்லாருமே. அப்போ அங்கே பார்த்ததில் விநாயகர் வேஷம் போட்டிருந்தாங்க, சிவன் வேஷம் போட்டிருந்தாங்க, பார்வதி அம்மன் வேஷம் போட்டிருந்தாங்க, அதுக்கடுத்து கிருஷ்ணன் வேஷம் போட்டிருந்தாங்க. ரொம்ப வேத்து கொட்டிடுச்சு போல், அவ்வளோ பேரும் ஆடி கழிச்சிருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்னடா இன்னும் பால்குடம் வரலையே, அதுதான் மெயின், நம்ம அதை பார்க்க தான் வந்தோம், இன்னும் அதை பார்க்கவே இல்லையே, எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து தான் எல்லாருமே அங்கேருந்து நவுண்டு வரும்போது தான் பார்க்க ஆரம்பித்தோம். சிவராத்திரி எதுவுமே சிவன் வேஷம், கிருஷ்ணர் வேஷம், விநாயகர் வேஷம், பார்வதி அம்மா வேஷம், இப்படி வேஷம் போட்டு பார்த்து அதெல்லாம் டான்ஸ் ஆடும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அது தொடர்ந்து லேட் ஆகிடுச்சின்னு எல்லாருமே கோயிலுக்கு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அங்கே போய் நின்று வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புறப்பமாவே 8:30 ஆயிடுச்சு. அங்கே பால்குடத்தை எடுக்கலாம் பார்த்தோம். அதுக்கடுத்து பால்குடம் கொஞ்சம் தள்ளியிருந்து வந்தனால நாங்கள் கொஞ்சம் நின்று வெயிட் பண்ணி கவர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அவ்வளோ பெரிய கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். நம்ம பேசி போகிற வீடியோவில் எது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக அசைன் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வீடியோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வரும்.